அடே இது ஜெயிலா எப்படா நீங்க சொல்லி தாண்டா தெரியுது இது ஜெயிலு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த ஒரு ஜெயில பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் ஏதோ இந்த வீடியோவை பார்க்கும்போது ஏதோ அன்பெய்டு மேன்ஷன் போல வெளியில இருக்கிற கில் கேட்டுக்கிட்டன்னு ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க இது பெங்களூர்ல உள்ள பரப்பன அக்ரஹாரா ஜெயிலுன்னு சொல்றாங்க. எந்த ஜெயிலுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்கள ஏ1 அவங்களோட ஏ2ன்னு சொல்லி சசிகலாவையும் வச்சிருந்த சிறை. அப்பெல்லாம் ஒரு சில நியூஸ் கசிஞ்சிச்சு. சசிகலா பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு வர்றதாவும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து ராஜ மரியாதை கொடுக்கறதாவும் அந்த சிறைக்குள்ள அப்பப்ப பக்கத்துல உள்ள ஏரியால போயிட்டு இந்த ஷாப்பிங்லாம் போயிட்டு வரதாவும் நிறைய நியூஸ் வந்துச்சு. அதாவது ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியில போய் ஷாப்பிங்லாம் போயிட்டு உள்ள வரதெல்லாம் நியூஸ் வந்துச்சு. அதெல்லாம் ஃபேக்குன்னு நினைச்சிட்டு விட்டாச்சு. அதெல்லாம் ஏடிஎம்கே மேல உள்ள வன்மத்தில் எதிர்க்கட்சிகள் போட்டு பரப்புன பொய்யா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்க நார்மலா உள்ள அக்யூஸ்டுகளே இந்த மாதிரி சரக்கு அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒளிச்சு மறைச்சலாம் கிடையாது. நல்லா பப்ளிக்கா அவங்களுக்கு வந்து போன் சேவை இருக்கா, எல்லாம் பயங்கரவாத செயல் செஞ்சவங்க, கொலை செஞ்சவங்க, பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்க எல்லாருமா சேர்ந்து பாத்தீங்கன்னா சரக்கு உற்பத்தி செஞ்சு அங்க குடிச்சு கும்மால் அடிச்சுட்டு பர்த்டே பார்ட்டி எல்லாம் கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு வீடியோ தான் இப்ப லீக் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பெருசா எந்த பின்புலனும் இல்லாத ஒரு பயங்கரவாத செயல் செஞ்சவங்களே இந்த அளவுக்கு குடிச்சிட்டு கும்மாளமா நல்லா ஜாலியா இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் இந்த அக்யூஸ்ட் எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியா இருக்கிறத எதுக்கு வீடியோ எடுத்ததா சொல்றாங்க அப்படின்னா அவங்க குடும்பங்களுக்கு நாங்க ஒன்றும் கஷ்டம்லாம் பண்ணல, நல்லா ஜாலியா தான் இருக்கோம்னு தெரியப்படுத்துறதுக்காண்டி எடுத்த வீடியோவா. விளங்கும்டா.